வி நோ த வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் விஜயோட மேட்ரு தான். சுப்ரீம் கோர்ட்டில் சில வழக்குகள் வந்திருக்கு. மேலும் அவர்கள் சில வேலைகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது என்ன, அதன் பின்புலம் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நேற்று மற்றும் அதன் முன்தினமும் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் தாவேகா தரப்பிலிருந்து வழக்குகள் பெட்டிஷன்லாம் கொண்டு போய் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் வந்தது. அதை உடனடியாக உறுதி செய்ய முடியல அப்படின்றதுனால, அதாவது நானும் தேடி பார்த்தேன். வழக்கு எண்ணிக்கை என்ன, எண் என்ன, நம்பர் என்ன, யார் போட்டாங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் தேடி பார்த்தோம். ஒன்றும் டீட்டெயில்ஸ் எதுவும் இப்போ டக்குன்னு கிடைக்கல. அதன் காரணமாக நேற்று வீடியோவும் போடலைன்னு வச்சுங்க. அதன் பிறகு வேறு சில செய்திகள்லாம் நேரடியாக களத்தில் போய் சில நிருபர்கள்லாம் போய் எடுத்து போட்டிருக்காங்க. அந்த காணொளிகளும் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கரூரை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்க பேர் சரண்யா சம்திங்னு நினைக்கிறேன், பேர் டக்குன்னு மறந்துருச்சு. அவரது மகன் இறந்துட்டார். சரிங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பெண்ணின் கணவர் பன்னீர்செல்வம்னு பேர், அவர் ஒரு பஸ் டிரைவராக வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் பேரில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லி, இந்த மரணத்துக்கெல்லாம் காரணம் காவல்துறையின் கவனிப்பில்லாத விஷயந்தான், அவங்களோட அஜாக்கிரதை தான் காரணம், இதுக்கு ஆளுங்கட்சி தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, போட்டதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணமாகி ஒரு 6 மாதம் தான் இந்த நபர் அந்த பெண்ணோடு குடும்பம் நடத்தியிருக்கிறாரு. அதுக்குள்ளே அடித்து துரத்தி விட்டார் போல இருக்குது. அதன் பிறகு அந்த பெண்மணி அவங்க அம்மா மற்றும் தம்பியோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு அந்த 6 மாதம் வாழ்ந்த இதில் ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த போது கூட இந்த நபர் பார்க்க வரல. அதன் பிறகு அந்த பிள்ளை 2.5 வயசு இருக்கும்போது ஒரு தடவை பார்த்துட்டு போயிருக்காராம். அதன் பிறகு இப்போ அந்த பையனுக்கு 9 வயசோ என்னவோ மரணம் அடைந்த போது அது வர வந்ததே இல்லையாம். இந்த குழந்தை இறந்த போது அந்த இடுகாடுன்னு சொல்லக்கூடிய அந்த மயானத்துக்கு கூட அந்த நபர் வரலையாம். ஆனால் என்ன பண்ணியிருக்காராம், தாவேகால போய் அந்த பையனோட அப்பா நான் தான், அதனால் அந்த நஷ்ட ஈடு பணத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கிறார். எப்படி இருந்தாலும் சரிங்க சார், அவர் சட்டப்படி பார்த்தா, நியாயப்படி பார்த்தா அது ஒத்துக்க முடியாது. ஆனாலும் சட்டப்படி பார்த்தா அவர் அந்த குழந்தையோட அப்பா தானே, இதில் என்ன தப்பு இருக்குது, சட்டப்படி சரிதானே அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இதில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் இவர் எனக்கு விவாகரத்தும் தருவதாக தெரியவில்லை, நான் தனியாக தான் இருந்து இந்த பிள்ளையை வளர்க்குறேன்னு சொல்லி சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு தாசில்தார் அலுவலகத்தில் சர்டிஃபிகேட்டே வாங்கி வச்சுருக்கிறாங்க. அந்த சிங்கிள் பேரண்ட்டுக்கான சலுகைகளை கேட்டு அதற்கான நிவாரணங்களை எல்லாம் வாங்கி அந்த பையனை படிக்க வைக்கிறாங்க. இவங்களை பார்த்துக்கிறது முழுக்க அவங்க தம்பியும் அம்மாவும் தான் பார்த்துக்கிறாங்க. அந்த பெண்மணியும் ஒரு தையல் வேலையை பார்க்கிறார். கரூர் பக்கத்துலலாம் டெய்லரிங் நிறைய படித்தவங்க இருப்பாங்க. எல்லாம் அங்கங்கே இருக்க கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி இவர் தான் சொந்தமாக வேலை செய்து சம்பாதிச்சு தன் தம்பி மற்றும் அம்மாவின் உதவியோடு தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறார். ப்ளஸ் பையனையும் வளர்த்து 9 வயசு வரை வளர்த்துருக்கிறாரு. தனியாக தான் வளர்த்துருக்குறாங்க. அந்த பெண்மணி ஒரு சிங்கிள் பேரண்ட் பெண்மணின்னு நான் சொல்கிறேன். அவங்க ரொம்ப சின்ன வயசு பொண்ணு, ஒரு 25-26 வயசுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அந்த கிராமப்புறங்கள்லாம் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்கல்ல, 30 வயதுக்கு மேலெல்லாம் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன பொண்ணு தான். இந்த நபர்
அப்போ வழக்கு போடுவதற்கு இவருக்கு ஏது காசு? வேறு யார்? ஆதவ அர்ஜுனா கிட்ட இருந்தால் காசு. இன்னொரு செய்தி வருது. என்ன செய்தி அப்படின்னா, நம்ம இந்திரகுமார் டீம் வந்து அவங்க போய் எடுத்து போட்டிருந்தாங்க. நான் முதல்ல சொன்ன இந்த பன்னீர்செல்வன் செய்தி வந்து ட்ரைப்ஸில் இருந்து போட்டிருந்தாங்க. இந்த ரெண்டாவது செய்தி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரகுமாரன் டீம் வந்து அதை போட்டிருக்காங்க. என்னென்னு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அங்கே நேரில் போய் பார்க்கும்போது அந்த துக்க வீட்டுக்குள் திடீர்னு ஒரு நாள், அதாவது இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோ காலில் பேசினார்னு ஒரு செய்தி அடிபட்டுச்சுல. நாம் கூட கேட்டோமே, வீடியோ காலில் பேசியிருந்தாருன்னா அந்த வீடியோ ரெக்கார்டிங்லாம் எடுக்க வேண்டியது தானே, அதெல்லாம் நம்ம காட்ட வேண்டியது தானே, என்ன பேசினாருன்னா அது நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல அப்படின்னு கேட்டதுக்கு தான் அது வரலைன்னாங்க. நானும் யோசித்தேன், எப்படி இருந்தாலும் அந்த குடும்பத்தினராவது அந்த யாராவது ஒருத்தர் பக்கத்தில் பின்னாடி நின்று ஃபோட்டோ கிட்ட எடுத்திருப்பாங்களே, அப்படியும் கூட ஒன்றும் வரலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது என்னென்னா, ஒரு 10 பேர் கொண்ட குழு என்ன பண்ணியிருக்காங்க, திடீர்னு வந்து இறங்க வேண்டியது. ஒவ்வொரு வீட்லேயே உள்ளே போயிட்டு அந்த குடும்ப நபர்களை தவிர மீதி எல்லாரையும் வெளியே போக சொல்லி கதவை சாத்திடுறது. கதவை சாத்திட்டு உள்ளே இருந்து அவங்க வச்சுருந்த ஃபோன் இருக்குல்ல, அந்த ஃபோனில் வீடியோ கால் போட்டு விஜய்கிட்ட பேச சொன்னாங்களாம். ஆனால் என்ன பேச சொன்னாங்கன்ற விவரங்கள் அந்த குடும்பத்தினர் சொல்லலை. இதில் சில பேர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க வந்து விஜய் மேலே ஏன் குற்றச்சாட்டு சொல்லாமல் இருக்கிறாங்கன்னா, விஜய் நிவாரண தொகை தரேன்னு சொல்லியிருக்காரு, ஒருவேளை நம்ம தப்பாக சொல்லி அவங்க தராமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தாங்க. அது அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவர்கள் ரொம்ப விளிம்பு நிலை மக்கள், ஏதோ ஒரு உதவி கிடைக்கிதுன்னா நம்ம ஏன் அந்த வாய்ப்பை கெடுத்துக்கணும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பணத்துக்காக அலையிறாங்க இப்படிலாம் சில பேர் பேசுகிறாங்க. அப்படிலாம் பேசக்கூடாது. அதை கண்டுபிடிக்க வேண்டியது அரசாங்கம் நியமித்து இருக்கக்கூடிய அந்த கமிஷனும் எஸ்ஐடியும் தான் அதை கண்டுபிடிக்கணுமே தவிர, வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த குற்றச்சாட்டை அந்த குடும்பத்தினர் மீது வைப்பது மிக மிக தவறான ஒரு செயல். 3வது நம்ம பார்த்துருப்பீங்க, யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் வந்து போய் அவரே நேர்காணல் எடுத்திருக்கிறார். அவர் தன்னுடைய முகத்தை காட்டல. அவர் அந்த குடும்பத்தினரிடம் பேசுகிறாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்த நபர் வந்து சந்தோஷ்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா அப்படி அழுகுறாங்க. சந்தோஷ் அன்றைக்கி வேலைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு, நைட்டு வீட்டுக்கு வந்துடுவியா சாப்பிடன்னு கேட்டிருக்காங்க. வந்துடுறேம்மா, வந்து சாப்பிட்றம்மா அப்படின்லாம் சொல்லிவிட்டு இவர் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் எனக்கு கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு, சரி நிற்கிறோம் கூட போய் பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாமேன்னு போயிருக்காரு. நெரிசலில் மாட்டி இறந்து போயிட்டார். சரியா? அவங்களுக்கு அவங்க மனைவிக்கும் அவருக்கும் சேர்த்து ஒரு 2 குழந்தைகளோ 1 குழந்தைன்னு நினைக்கிறேன். அந்த பெண் வந்து ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர். இவர் வந்து சந்தோஷ் என்பவர் அருந்ததி இனத்தை சேர்ந்தவர். அந்த பெண் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். சரிங்களா? அந்த திருமணம் நடந்த நாளில் முதற்கொண்டு இன்று வரை அந்த பெண்ணின் குடும்பத்தார் யாருமே அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யலை. இந்த முறை மட்டும் ஏதோ அந்த மரணத்துக்காக மட்டும் இடுகாட்டுக்கு வந்துட்டு அப்படியே அங்கேருந்தே போயிட்டாங்களாம். திரும்ப எந்த உதவியும் செய்யவில்லை. அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ அந்த பொண்ணும் சின்ன பொண்ணு தான். இதில் எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 சம்பவம் சொல்கிறோமே, எல்லா இடத்திலும் இறந்தவர்களும் வயதில் குறைந்தவர்கள், அந்த இறப்பை சார்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் எல்லாருமே வயதில் குறைந்தவர்கள். எல்லாருமே ஒரு 30 வயசு கம்மியாக இருக்கிறவங்களாக தான் இருக்கிறாங்க. அந்த குடும்பங்களில் பூரா இறந்த குழந்தைகள் 9 குழந்தைகள், எல்லாமே 6 வயசுலேருந்து ஒரு 9 வயசு 10 வயசுக்குள்ளே உட்பட்ட குழந்தைகள். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு குடும்பத்தோட சோகம் இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த தாவேகாவினர் தொடர்ந்து கோர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கிறாங்க. கோர்ட்டு முதல்ல உயர்நீதிமன்றம் போனாங்க, அடுத்தால உச்சநீதிமன்றம் போனாங்க. இப்படியே கோர்ட்டாக தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு அலையிறாங்கன்னா, எங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னு மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. கோர்ட்டில் சொன்னதே என்ன சொன்னாங்க, நீ ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த அப்படின்னு கேட்குறாங்க. நீ லேட்டாக வரணும்னு தான் வந்த அப்படின்னு நம்ம குற்றச்சாட்டு ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் தான் மதியம் 3 மணிக்கு பேசுவதற்கு நேரம் வாங்கிய கூட்டத்திற்கு ஃப்ளட் லைட் வாங்கி வைத்தது. அந்த வெளிச்சம் போடுற அந்த ஃபோக்கஸ் லைட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, ஃப்ளட் லைட்டுன்னு அதை டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. நம்ம எளிதில் புரியுதுன்னா ஃபோக்கஸ் லைட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. 3 மணி கூட்டத்துக்கு ஃபோக்கஸ் லைட் எதுக்கு? அப்போது திட்டமிட்டுத்தான் விஜய் லேட்டாக வந்து அந்த கூட்டம் பிதுங்கி வழியிறதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கூட்டத்தில் ஃபோக்கஸ் லைட் வச்சு பேசணுன்றதுக்கு தான் அந்த லைட்டை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ இவர்களது திட்டமே என்ன? அதிகாரப்பூர்வமாக இவங்க எழுதி கொடுத்த டைம் வந்து 3 மணி.
காவல்துறையில் சொன்ன வந்து 3 மணிக்கு வருவோம் அப்படின்னு சொன்னது. ஆனால் அவர்களது அஃபிஷியல் ட்விட்டரில் என்ன போட்டிருக்காங்க, 12 மணிக்கே வருவார்னு போட்டாங்க. 3 மணிக்கு வரணும்னு சொல்லிவிட்டு கூட்டத்தை 12 மணின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி இருந்தே கூட்டத்தை வர வச்சு இவர் வந்து 4:30 மணிக்கு கரூருக்கும் வந்தாச்சு. அது நம்ம ஏற்கனவே அந்த கோர்ட்டு டைரக்ஷன்ஸ் அன்றைக்கி இப்போ வாசி காட்டணும்ல, அதில் தெளிவாக போட்டிருக்கு. கரூர் எல்லைக்கு 4:30 மணிக்கு வந்துட்டார். சரிங்களா? அப்படி வந்தவர் கூட கரூர் வந்து பெரிய ஊர்லாம் கிடையாதுங்க, அது ஒரு சின்ன ஊர் தான். அதாவது சென்னையை பொறுத்தவரை ஒரு அடையாளம் சொல்கிறதா இருந்தால் எனக்கு சென்னை தான் அடையாளம் தெரியும். அதாவது திருநெல்வேலி அளவுக்கு கூட ஒரு பெரிய ஊர் கிடையாதுங்க. திருநெல்வேலி போலவோ மதுரை போலவோ திருச்சி போலவோ உள்ள பெரிய ஊர் கூட கிடையாது. கரூர்ன்றது ரொம்ப சின்ன ஊர். நீங்கள் அப்படி வண்டியில் கிராஸ் பண்ணிங்கன்னா 10 நிமிஷத்தில் ஊரை கிராஸ் பண்ணியே போயிடலாம். அவ்வளோதான் சைஸு, அந்த ஊரோட சைஸு. அப்படி இருக்கக்கூடிய ஊருக்குள்ளே இவர் வர்றதுக்கு 4:30 மணிக்கு ஊர் எல்லைக்கு வந்தவர் 7:30 மணிக்கு தான் அந்த இடத்துக்கே வந்து சேர்ந்துருக்கிறாருன்றது தான் மீண்டும் மீண்டும் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. இப்போ என்னோட பெரிய கேள்வி என்னென்னா, இப்படி மாற்றி சுற்றி வளைச்சி ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, அந்த மக்களை போய் பார்க்கறதுல உனக்கு என்னடா கேடு? உன்னால் தானே வந்து செத்துருக்குறாங்க. சரி வாடா போடான்னு வந்துருச்சு, சாரி மன்னிச்சுக்கங்க. ஒரு தலைவராக நீ இருக்கிறதுக்கு எந்த தகுதியுமே இல்லையே உனக்கு. உன் மக்கள் செத்துருக்குறாங்க, உன்னை பார்க்க வந்த இடத்துல செத்துருக்குறாங்க. ஊரில் இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களும் போயிட்டு வந்துட்டாங்க. எல்லாரும் போய் பார்த்து அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறது, உதவித்தொகைகள் அவங்களால முடிஞ்சது என்ன கொடுக்கறது. அரசாங்கம் அறிவித்த உதவித்தொகையை அரசாங்கம் தனியாக கொடுத்துட்டாங்க. கமலஹாசன் போன்றவர்கள் தனியாக போய் உதவி செஞ்சுருக்கிறாங்க. அதிமுககாரங்க போய் உதவி செஞ்சுருக்கிறாங்க. பாஜக கூட போய் உதவி செஞ்சுருக்கு. காங்கிரஸ் போயிருக்கு. எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் போய் தங்களது ஆறுதலை சொல்லிவிட்டு பக்கபலமாக நிற்போம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் சிலர் வந்து அரசிடம் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க, அந்த இறந்து போன குடும்பங்களுக்கு ஏதாவது ஒரு அரசு பணி மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து உதவி செய்யலாமே அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நல்ல சஜஷன் தான், இல்லைன்னுலாம் சொல்லலை. கள்ள சாராயம் குடித்து செத்து போன ஊருக்கு விஜயால் போக முடியுது. ஆனால் தன் சொந்த ரசிகர்கள் செத்துப்போன கரூருக்கு இன்றைக்கி வர போகலை. கேட்டால் திரும்ப பாதுகாப்பு காரணம்னு உளறிக்கிட்டு இருக்கிறான். அப்படி என்னடா உனக்கு பாதுகாப்பு? செத்து போவியா கூட்ட நெரிசலில்? செத்து தொலை, ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மக்களுக்கு நீ அன்றைக்கே அங்கே இறங்கியிருக்கணும். அன்றைக்கே அங்கே ஆம்புலன்ஸில் போகிறாங்களா, என்னையா பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வண்டியை விட்டு இறங்கி நேராக அந்த ஆம்புலன்ஸில் ஏறிலாம் நீ உள்ளே போயிருக்கணும், கூட போயிருக்கணும். அது கூட நீ செய்யலை. ஆனால் இன்றைக்கி தேதிக்கு 13-14 நாள் ஆக போகுது, இன்னமும் கோர்ட்டில் கதை பேசிகிட்டு இருக்கிறே தவிர அங்கே போய் மடிந்த மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்கியா? வீடியோ கால் பேசினேன், அது என்ன வீடியோ கால் ரகசியமாக கதவை பூட்டி வச்சுட்டு பேசுறது? வீடியோ கால் தான் பேசுனியா, இல்லை ஆளுங்களை விட்டு வீடியோ கால் பேசுனாங்கன்னு சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு ஏதாவது மிரட்டிட்டு வந்தியா? அந்த ஏழை மக்கள் பாவம், அவங்க என்ன பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க? ஏற்கனவே குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்குறோம், இதில் இன்னும் போலீஸ் கேஸ் அது இதுன்னு நம்மளை போட்டு தாலி அறுப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அச்சத்தில் இருக்காங்க. சரியா? அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, யாரும் உங்களை அது மாதிரிலாம் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சொல்ல வேண்டியதை அந்த எஸ்ஐடி டீமில் சொல்லுங்கள், அந்த ஒரு நபர் கமிஷன்லேருந்து வந்து கேட்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அதோடு முடிஞ்சுது. அதுக்கு மேலாம் உங்களை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மொத்த தமிழ்நாட்டு மக்களும் உங்களோடு துணை நிற்பார்கள். ஆனால் எனக்கு இன்னமும் எரிச்சல் வர இடம் எதுன்னா, கடைசியாக அதையும் சொல்லி முடிச்சிடறேன். விஜய் சார்ந்த அந்த டீமில் இருக்கிற யாருமே, விஜய், புசி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, அந்த சிடி நிர்மல்குமார், அந்த ராஜ்மோகன், ஒருத்தர் கூட நேரில் போய் அந்த மக்களை பார்த்து ஒன்றும் நடக்கக்கூடாது, நடந்துருச்சுங்க, பார்த்துக்கலாம், நாங்கள்லாம் கூட தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லுவதற்கு உங்களுக்கு என்ன கேடு? அதை விட்டுட்டு கோர்ட்டாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற என்னென்னு எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு போய் ஒவ்வொரு கோர்ட்டாக போயிட்டுருக்கிற. உயர்நீதிமன்றம் போகிறீங்க, உச்சநீதிமன்றம் போகிறீங்க, இங்கே 4 மனு தாக்கல் பண்ணுறீங்க, அங்கே 4 மனு தாக்கல் பண்ணுறீங்க. அந்த நேரத்தில் இங்கே ஒரு நாள் நேராக வந்து பார்த்தா என்ன குறைஞ்சி போயிடுவீங்க, இல்லை என்ன கெட்டு போயிடும்? இந்த கேள்வி நியாயமாக இல்லையான்றதை கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.